எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா சமாதானமா இருக்கிறீங்களா? ஒரே போராட்டமா தான் இருக்குது, வாழ்க்கைன்னா அப்படிதானே அப்படின்னு சலித்து கொள்றீங்களா? இல்ல, ஆண்டவர் உங்க மேல ரொம்ப அன்பு வச்சு உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். அவர் எந்த மாதிரி நம்மை குறித்து விரும்புகிறார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும். ஏசாயா 32:18 அவர் சொல்றாரு, என்னுடைய ஜனம் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். இதான் உங்களுக்கு வாக்கு தத்தம். நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், ஒரு இடம் வேணும்ல, அது நிலையா இருக்கணுமா? சிலர் சொல்லுவாங்க, ஒரு நிலையான வீடே இல்லை பிரதர், ஒவ்வொரு வாடகை வீடா அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், போற இடம்லாம் பக்கத்து வீடு எதிர் வீடு, ஒரே சண்டை கோச்சல், ஒரு சமாதானமே இல்லை. ஒரு நிம்மதியா வீட்டுக்கு வந்தோம், சமாதானமா இருந்தோம், அந்த மாதிரி ஒரு இடம் அமையலையே, அதுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு, நல்ல ஒரு அழகான அமைப்புல கிடைச்சிட்டா, ஆண்டவர்களுக்கு நல்ல ஒரு அமைதியான இடத்துல, ஒரு சமாதானமான இடத்துல நாங்க இன்னைக்கு மகிழ்ச்சியா வாழும்படி செய்திருக்கிறார் அப்படி சொல்லியும் கேட்டு இருக்கிறேன். உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், சமாதான தாபரங்கள்ல நீங்க வாசம் பண்ணணும், ஒரு அமைதியா நிலையான இடத்துல இருக்கணும். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி தருவார். உங்களுக்கு சொந்தமா ஒரு அமைதியா மகிழ்ச்சியா குடியிருக்கிற மாதிரி. ஒரு வீடுன்னு இருந்த சமாதானம் இருக்கணும்ல, நம்ம குடியிருக்கிற இடம் சமாதானமா இருந்தா தானே. இல்ல பக்கத்து வீடு எதிர் வீடு ஒரே தொந்தரவா இருந்தா நிம்மதியா வாசம் பண்ண முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்கிறார், நீங்க என்னுடைய ஜனம், உங்களை சமாதான தாபரங்களை நான் குடியிருக்க பண்ணுவேன், நிலையான வீட்டை தருவேன்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ நீங்க இருக்கிற இடம், நீங்க வேலை செய்கிற இடம், பிசினஸ் செய்கிற இடம், வசிக்கிற இடம், உங்களுக்கு ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு மாதிரி மன திருப்தி இல்லாத இடமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான இடத்தை வச்சிருக்கிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஆண்டவரே, நீங்க வாக்கு கொடுத்தபடி ஒரு சமாதான தாபரங்கள்ல ஒரு நிலையான இடத்துல நாங்க மகிழ்ச்சியா குடியிருக்கும்படி எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு வைங்களேன், இந்த வாக்கு தத்தத்தின்படியே உங்களை ஆசீர்வதிச்சிருவார். அப்படி ஒரு ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, நாங்கள் சமாதான தாபரங்களில நிலையாக ஒரு இடத்துல குடியிருக்கணும்னு நீங்க வாக்கு கொடுத்தபடி எங்களை ஆசீர்வதிக்கணும். யார் யாருக்கு ஒரு நிலையான ஒரு இடம் இல்லையோ, சமாதானமான இடம் இல்லையோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் வாக்கு கொடுத்தபடி நிலையான ஒரு வீட்டை கட்டி கொடும், நிலையான ஒரு பிசினஸை தாரும், நிலையான ஒரு வேலையை தாரும், நிலையான வசிக்கிற ஒரு சமாதான தாபரத்தை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.